சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மாதம் பிறந்து விட்டது. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் புதிதாக பிறந்து விட்டது. இதற்கு முன்பெல்லாம் கஷ்டத்துடன் தான் இருந்தாய். ஏன் இந்த நொடி இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நொடி கூட வாழ்க்கையில் கஷ்டத்துடன் தான் இருக்கிறாய். ஆனால் அதையெல்லாம் மறக்க வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலும் சாய் எனக்கு செய்து தருவார் என்ற நம்பிக்கையிலும் தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கூட கவலையாகத்தான் இருக்கிறாய். காரணம், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்ற அதனால்தான் இப்பொழுது கூட ஏதாவது சாய் நல்ல வார்த்தையை சொல்வாரா என்று நினைத்து காலையிலேயே என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய மனதை தெரிந்த நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை தருவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது அனைத்தும் முடிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இதுவரை நீ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள் வரை அனைத்துமே உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது அனைத்தையுமே மாற்றி ஒன்று விடாமல் எல்லா இன்பங்களையும் உனக்கு சேர்த்து படிப்படியாக உன்னை முன்னேற வைக்கவே இந்த மாதம் நான் முடிவெடுத்துள்ளேன். இந்த மாதத்திலிருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தும் சீரும் சிறப்புமாக அனைத்துமே நடக்கும். இந்த சாயை நீ என்னவென்று நினைத்தாய்? உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கத்தான் நான் இங்கு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் முடிந்து விட்டது. இதற்கு பின்பு சந்தோஷங்கள் வந்து பிறக்கும். நீயே வியப்பாய், இத்தனை நாள் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தானே இருந்தது, இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோமே என்று நீயே வியக்கும் வகையில் நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதமும் பிறந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் பிறந்து விட்டது. இந்த சாயை நீ சாதாரணமாகத்தான் நினைத்தாய். ஒன்றுமே செய்யவில்லை. இதற்கு மேல் என்ன நடக்கும் இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டு தான் இருந்தாய். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே புதிதாக துவங்க போகிறது. இன்பமாகவும் பல சுப நிகழ்வுகளும் எல்லார் மத்தியிலும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, அது அனைத்துமே இனிமேல் தான் நல்லதாகவே நடக்க போகிறது. அதனால் முடிந்ததை நினைத்து வருந்தாமல் இனி துவங்க போகும் உன் வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட அம்மா. உனக்காக நான் அனைத்து காரியங்களையும் செய்து உன்னை வாழ வைக்கிறேன். உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக வாழ்வாய். இந்த மாதத்திலிருந்து உனக்கு நல்லது நடக்கும். இன்று நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். உனக்காக நான் எதையுமே செய்வேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.